இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கேடருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், அதே சமயத்தில் வந்து லா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லாமல் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேட் ஏ, அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர், பிஇ, பிடெக், அதே சமயத்தில் எம்இ, எம்டெக் படித்த கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கெமிக்கல், பிடெக்கில் பிஇயில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல், பெட்ரோகெம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லாக இருந்தால் 65 ஆர் அபவ் 65% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் மாத்திரம் 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் மாத்திரம் தான் எலிஜிபிள் இந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணுறது. இது வந்து ஒரு பொதுவான ரூல்ஸு. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஸோ டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி, கேட்டகரி வைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், பிஇ, பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் இந்த 411 வேகன்சிக்கு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஏ, பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பிஏ, பிடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஆர் அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது கிரேட் ஏல எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லாக இருந்தால் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கினவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இருந்தால் 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கின மட்டும்தான் அப்ளை பண்ணலாம், அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் மார்க்கெட்டிங்கை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த மார்க்கெட்டிங் ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லா, இது வந்து கிரேட் ஏல வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் லா எல்எல்பி படிச்சிருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எல்எல்பி டிகிரி படிச்சிருக்கலாம். முக்கியமாக பார் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வக்கீலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லாக இருந்தால் கிராஜுவேஷனில் 60%, கிராஜுவேஷன் ப்ளஸ் எல்எல்பியில் 60%, 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கும் 60% ஆர் அபவ் 65. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் கிராஜுவேஷன், எல்எல்பி, இல்லை 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எல்லாமே எதுவாக இருந்தாலும் 55 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இந்த லா சம்மந்தப்பட்ட வேகன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட் A0, இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த ஜாப் இருக்குது.
இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இதில் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல்லாம் இருந்தால் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் 55 அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னவெல்லாம் படிச்சிருக்கலாம் மாஸ்டர் டிகிரிலாம்? மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்தா இந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலைக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கிரேட் E0. இது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படித்த கேண்டிடேட்டுக்கான, டிப்ளமோவில் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இவங்களுமே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல். ஸோ இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கு வேகன்சி இருக்குது. அடுத்தது மெக்கானிக்கல் படித்தவங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேஃப்டி ரிலேட்டட் ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் என்னவெல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க வேகன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து அவங்க அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் 65 அபவ் 65% வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க எல்லாமே இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக கிரேட் ஏ இதோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஜென்ரலாக என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஏ பிடெக் இல்லாமல் எம்இ எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ், டூயல் டிகிரி கோர்ஸு, ஸோ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்து உங்களுக்கு 30th செப்டம்பர் 2026 முன்னாடி உங்களோட மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்க உங்களால் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைக்கு. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த சிஜிபிஏ, அதே மாதிரி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே அந்த கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். அதே மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங்கை வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் மாத்திரம்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்து அந்த ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. லாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணது இல்லாமல் 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலில் A0. இதை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அதாவது மாஸ்டர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மாஸ்டர் கெமிஸ்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எக்ஸாம்பிள் பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, டாக்ஸிகாலஜி, ஜியோ கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த கேட்டகரி மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரி மாத்திரம்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சுட்டு ஐடிஐ அது இல்லை 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது உங்களுக்கு கிரேட் ஏக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 26 இயர்ஸும், கிரேட் E0க்கு 26 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும், கிரேட் ஏக்கு அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 28 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஏல லா ஆஃபீஸருக்கு 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் A0க்கு 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வர்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ அதுபடி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள எந்தெந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ, அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் எந்த கேட்டகரி இருக்கீங்க, அதே பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நான் பிடபிள்யூபிடி, அதே சமயத்தில் பிடபிள்யூபிடி ரெண்டுக்குமே வந்து அவங்க கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டேபிள் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் படித்து முடிச்சப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இதில் என்ன டெஸ்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பாலிமர், ஃபெர்டிலைசர் யூனிட் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை அப்படின்னா இதே குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து லெபார்டரி, அதாவது உங்களுக்கு டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், லூப்ரிகன்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆஃப்டர் நீங்கள் டிகிரி வாங்கினப்புறம் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 14th ஆகஸ்ட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 3rd செப்டம்பர் 2026. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அட்மிட் கார்டு அப்படின்றது 15th செப்டம்பரே உங்களுக்கு வந்துடும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் என் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 24th செப்டம்பர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் எப்படி பண்ணுவாங்க, உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன் அண்டு குரூப் டாஸ்க்கு 2 இருக்குது. இதை தவிர ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 20 கொஷின் வரும், லாஜிக்கல் ரீசனிங்கில் 15 கொஷின் வரும், வெர்பல் எபிலிட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15, அப்புறம் டொமைன் நாலேஜில் 50. ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ்க்கு 60 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏ கேட்டகரி, அதாவது செக்ஷன் ஏவும், பி வந்து 90 மினிட்ஸ், செக்ஷன் பி அதாவது டொமைன் நாலேஜுக்கு ஒரு 90 மினிட்ஸும் வந்து உங்களுக்கு டைம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு கொஷனுக்கும் 1 மார்க்கு. இன்கேஸ் நீங்கள் ராங் ஆன்சர் எழுதுனீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களோட ரைட் ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் முன்னாடியே அப்ளிகேஷன்லையும் சரி மற்ற இடத்துலையும் சரி எங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் அதுக்கான ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 83 இடத்துல ஆல் ஓவர் இந்தியா வந்து சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றது சின்னதாக நான் வந்து ஒரு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான், இந்த மொத்தம் 5 இடத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து சென்டர்ஸ் வந்து அலாட் ஆகுது. உங்கள் வீட்டிலேருந்து எது உங்கள் சென்டருக்கு பக்கமோ அந்த இடத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெரிட் லிஸ்ட் அப்படின்றது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, அதில் 85% வந்து மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து குரூப் டிஸ்கஷனுக்கு 5% மார்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு 10%. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹை மார்க் யார் எடுக்கிறாங்களோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகும். அதுலேயும் வந்துட்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்லுக்கு மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 45% ஆர் அபவ் 45 எடுத்துருக்கணும். 45 அப்படின்றது மினிமம். ஸோ எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமான சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மினிமம் வந்து 40% நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 30%. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்கு, அதே சமயத்தில் பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே சேர்த்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் 30% ஆர் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக எடுக்கணும். 30% எடுத்து தான் அட்லீஸ்ட் அடுத்த லெவலுக்கு நீங்கள் குவாலிஃபை அப்படின்றது அர்த்தம். ஸோ இதோட இந்த மெரிட் லிஸ்டோட அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் நான் கொடுத்துருக்கேன், www.iocl.com. இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட கரியர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியுமே நோட்டிஃபிகேஷனை போய் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் ஃபீஸ் வந்து சுத்தமாக இல்லை, அப்ளை பண்ணால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது தவிர உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை வந்து பேங்க் சார்ஜஸ் ஏதாவது வந்து அது எல்லாமே நீங்கள் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரியான ஆன்லைன் ப்ராசஸில் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபீஸ் அப்படின்றது கட்ட முடியும். ஸோ ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷனை ஏன் போடணும்,
இந்தியன் ஆயில்ல அப்ளை பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து இத அப்ளை பண்றதுக்கும், அதே மாரி அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஊக்கத்தோட எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால, இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் எடுத்து குடுத்துருக்கேன். ஸோ கிரேட் ஏக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து 1,60,000 வரைக்கும் உங்க சேலரி இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா சிடிசி அதாவது பர் இயர் வந்து 18.4 லேக்ஸ் வந்து உங்கள் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. A0 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 14.8 லேக்ஸ் பர் ஆனம் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். E0 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 11 லேக்ஸ் 11.1 லேக்ஸ் வந்து உங்கள் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதை தவிர வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கீழே வர்றதுனால இந்த சேலரி தவிர மற்ற என்னவெல்லாம் அப்ளிகபிள் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்ற டிஏ அலவன்ஸ் வந்து அக்கார்டிங் டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ இருக்குது, ஹவுசிங் அகாமடேஷன் இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, லீவ் என்கேஷ்மெண்ட் நீங்கள் ஒரு வேளை லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லீவை வந்து சம்பளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்குது, ட்ராவல் கன்செஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட் இருக்குது, கன்வேயன்ஸ் அட்வான்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே இருக்குது. நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரியான ஒர்க்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நல்லா செட் ஆகிடும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸோட நீங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாரும் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு சர்வீஸ் பாண்ட் வந்து நீங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஸோ கிரேட் ஏ வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 லேக்ஸ், ஜென்ரல் கேட்டகரினா 3 லேக்ஸ், இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 50,000 வந்து ஒரு சர்வீஸ் பாண்ட் வந்து அவங்களுக்கு நீங்கள் தரணும் ஃபார் 3 இயர்ஸ். கிரேட் A0 E0 இவங்க ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 2 லேக்ஸ்க்கு சர்வீஸ் பாண்ட் தரணும் 3 இயர்ஸ்க்கு. அதே சமயத்தில் A0 E0ல இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 35,000 வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் பாண்ட் தர வேண்டியிருக்கும் ஃபார் 3 இயர்ஸ் தான் இது. அதே மாதிரி ட்ராவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதே சமயத்தில் வந்து குரூப் டாஸ்க்கு, குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ, இந்த 3க்குமே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. 3rd ஏசியில் வந்து நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கான ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆன்லைனில் மட்டும்தான் தருவாங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் நேராக கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது இருக்குது. இதில் மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களை குரூப் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட், இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இல்லாமல் மற்ற கேண்டிடேட். ஸோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, குரூப் டிஸ்கஷனுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க, இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ட்ரெயின் ஃபேர் தான். உங்கள் வீட்டிலேருந்து எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டோ அந்த ட்ரெயின் ஃபேர் வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க. அது வந்து 2nd ஏசி ட்ரெயின் ஃபேர் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க லிங்க் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் தான். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி வீடியோ பண்ணுறது இல்லை யூஸ்வலாக. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே 45 மினிட்ஸ் 1 hour கூட போயிடும். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். நீங்கள் இதை டச் பண்ணிங்கனாவே நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்குக்கு போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரியான அந்த வேக்கன்சி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஏல 411 வேக்கன்சியும், அதே சமயத்தில் கிரேட் A0ல வந்து 9 வேக்கன்சியும், கிரேட் E0ல 50 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இது நார்மலான பீப்புள்ஸ்க்கு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு தனியாகவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஏக்கு 55 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, கிரேட் A0க்கு 1 வேக்கன்சியும், கிரேட் E0க்கு 4 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கானது பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, சிவில் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 62 வேக்கன்சி
வேகன்சி இருக்கு. இதுலயே பிரேக்கப்ஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டு இதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்களோ அவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான சீட்ஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 16 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 75 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 32 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வேகன்சி 118 வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒதுக்கியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 35 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு 22 வேகன்சி, லா அதாவது உங்களுக்கு வந்து எல்எல்பி படித்தவங்களுக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் படித்த எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேட் A0 பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர், அதாவது மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 9 வேகன்சி இருக்குது. அடுத்தது கிரேட் E0 இது வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் அதுக்கு ரிலேட்டடுக்கு 14 வேகன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 21 வேகன்சியும், சேஃப்டி அதாவது நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் கொடுத்துருந்தேன். அந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 15 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இது நார்மல் பீப்புள்ஸ்க்கு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அதில் வந்து சிவிலுக்கு 6 வேகன்சி, கெமிக்கலுக்கு 4, எலக்ட்ரிக்கலுக்கு 10, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு 4, மெக்கானிக்கலுக்கு 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 6, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு 4, லா படித்தவங்களுக்கு 1, மார்க்கெட்டிங்க்கு 5, A0ல் குவாலிட்டி கண்ட்ரோலர் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு 1 வேகன்சியும், E0 அப்படின்ற டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு 3, எலக்ட்ரிக்கலுக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி ஒதுக்கலை. ஸோ அது வந்து 0. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இவங்க கொடுத்துருக்க வேகன்சி. இந்த வீடியோ பார்த்து யாருமே அப்ளை பண்ணாமல் மாத்திரம் விட்டுறாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணால் மாத்திரம் போதாது, கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.